வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார். நன்கு பரிச்சயமான ஒருவர் தான் இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார். இவருடன் பல்வேறு விடயங்கள் குறித்து கடந்த காலங்களிலும் பேசியிருக்கின்றோம். இன்றும் பல முக்கியமான விடயங்கள் குறித்து பேசப்போகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார் அபிநய க்ஷேத்ராவின் நடன பள்ளி இயக்குனர், உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்க அமைப்பாளர் விஸ்வாபிநந்தன, அதே போல கலாசூரி திவ்யா சுஜேன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். நேத்ரா டிவி கலைஞர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். ஆமாம், இந்த ஆண்டு அபிநய க்ஷேத்ரா நடனப்பள்ளியின் 20வது ஆண்டு மாபெரும் நிகழ்வு இடம்பெறுவதாக அறிகின்றோம். அது குறித்து அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக ஒரு அழகான ஒரு முக்கியமான கேள்வியோடு ஆரம்பிக்கிறோம் என்று நினைக்கிறேன். அபிநய க்ஷேத்ரா நடனப்பள்ளி உங்கள் அனைவருக்கும் தெரியும். உங்கள் அன்பினால், நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவினால் இன்று அது வளர்ந்து ஒரு 20வது வருட பயணத்தினை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த வருடம் நாங்கள் 20வது வருடத்தினை மிக்க கோலாகலமாக, குதூகலமாக, இன்பம் நிறைய, அன்பு பெருக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் திகதி இந்த 20வது ஆண்டு விழாவுக்கான ஒரு குறிப்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். தை மாதம் நாங்கள் நூலைப்படி என்ற நிகழ்வினை நடத்தினோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். நாங்கள் நாட்டியத்தில் கற்க வேண்டிய மிக முக்கியமான 20 நூல்களை அறிமுகப்படுத்தும் விதமாக நூலைப்படி என்ற நிகழ்வு சரஸ்வதி மண்டபத்தில் பேராசிரியர் மௌனகுரு ஐயாவின் தலைமையில் இடம்பெற்றது. பிப்ரவரி மாதம் நாங்கள் நாட்டியாஞ்சலி நிகழ்வுக்காக இந்தியா சென்றிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12-14 இடங்களில் நாங்கள் ஆற்றுகையை வழங்கியிருந்தோம். அங்கு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பிப்ரவரி 20ஆம் தேதி எனது நிகழ்வு இடம்பெற்றது. அதில் நாங்கள் அபிநய க்ஷேத்ராவின் ஊடாக ஆற்றிய 20 வருட காலங்களில் ஆற்றிய புது புது படைப்புகள், அதாவது தமிழ் இலக்கியம் சார்ந்த புது படைப்புகளை முன்வைத்திருந்தோம். மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. இதுபோல மார்ச் மாதமும் நான் இந்தியாவில் இருந்ததால் அங்குதான் நிகழ்வினை ஏற்படுத்த வேண்டியிருந்தது. ஏப்ரல் மாதத்து நிகழ்வு நாங்கள் இந்திய கலாச்சார நிலையத்தில் 20ஆம் தேதி 6 மணிக்கு நிகழ்த்த இருக்கிறோம். இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை நடத்தி நாங்கள் அக்டோபர் 2ஆம் தேதி தான் நாங்கள் நடனப்பள்ளியை ஆரம்பித்தோம். எனவே அக்டோபர் ஒரு மாபெரும் விழாவாக நடத்தி இருக்கிறோம். அதற்காக ஒவ்வொரு 20ஆம் தேதி மாதம் ஒரு முறை என்று 20ஆம் தேதி நிகழ்வுகள் நடைபெற்று அக்டோபர் 2ஆம் தேதி மாபெரும் நிகழ்வு இடம்பெறப் போகிறது. சரி, இந்த 20 வருட காலம் நடனப்பள்ளி 20 வருட காலம் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு ஆற்றுகை கலைஞராக, ஒரு ஆசிரியராக, ஆய்வாளராக, அதேபோல் பாடலாசிரியராக இவர் பன்முக திறமை இருக்கின்றது. பன்முகத்தில் 20 வருடம் வளர்ந்திருக்கின்றீர்கள். நாங்கள் கேட்பது, ஒரு மாணவன் அல்லது ஒரு உங்களுடைய நிலையத்திற்கு வருபவருக்கு ஒரு சிறந்த கலைஞராக வருவதற்கு நீங்கள் கூறும் ஆலோசனை என்ன? நல்ல கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் இந்த கலைக்கல்வியை பெறும் பொழுது மிகச்சிறிய வயதில் சேர்கிறார்கள் இல்லையா? ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் இந்த கலைக்கல்வியை அணுகும் பொழுது அந்த கல்வி எங்களுக்கு கொடுக்கின்ற விடயங்கள் மிகவும் வித்தியாசமான பரிமாணங்களில் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு பருவத்திலும். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞரை நாங்கள் உருவாக்கலாமா என்றால் தெரியல. அது ஒரு பெருவரம். அது இந்த பிறவிக்கு கிடைத்த ஒரு வரம் தான், ஒரு கலைஞனாக பிறப்பது என்பது. அது தன்னாலேயே உள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஒரு குருவால் அல்லது ஒரு ஆசிரியரால் அதை தட்டி கொடுத்து வழிகாட்ட முடியும். ஒரு நல்ல கலைஞன், சிறந்த கலைஞன் அவனுக்கானதை தேடிக்கொள்வான். இந்த படைப்பு வழிவகுக்கும். ஆனால் ஒரு நல்ல ஒரு நடன ஆற்றுகையாளராக அல்லது இந்த கலையை திறம்பட கற்க வேண்டுமென்றால் ஒரு சில வழிமுறைகள் நாங்கள் செய்யத்தான் வேண்டும். ஆரம்ப காலத்தில் நிச்சயம் பெற்றோர்களிடம்தான் அந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. எந்த ஆசிரியரிடத்தே நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. இது நாங்கள் ஏலவே பலமுறை பேசியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தா கலைக்கல்வி என்பது இந்த காலகட்டத்தில் இல்லை, எப்போதும் தான். நடனத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேனே, என்னோட அனுபவத்தில் ஒரு சிறந்த ஆற்றுகையாளராக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் பயிற்சி என்பது ஒரு அடிப்படையான விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தாண்டி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு அபிநயமோ இல்லை ஒரு தாளம் சம்பந்தமான விடயமோ, இவ்வாறான விடயங்கள் இருக்கும் பொழுது நிச்சயம் தேடல் அவசியம். இந்த தேடலுக்கு ஒரு மூலமாக இருக்கிறது நூல்கள் தான். நூல்களை நாங்கள் நிறைந்து கற்க வேண்டும். எந்தெந்த நூல்களை கற்க வேண்டும் என்பதையும் தேர்ந்து கற்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி இருக்கணும். அது குருவாக அமைய பெற்றால் அதை போல பெருவரம் எங்களுக்கு கிடைக்க போறதில்லை. எல்லாருக்கும் குரு அமைவதென்பதும் இல்லை.
அல்லது நல்ல வழிகாட்டி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இதனால் தான் என்னோட குருநாதர் சொல்லுவார், பேராசிரியர் பத்மபூஷன் சி வி சந்திரசேகர் ஐயா ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார், தினமும் நாங்கள் உரையாடுறது ஏதோ ஒரு கலைஞரோட இல்லை ஒரு இலக்கியம் சார்ந்தவங்களோட இல்லை எங்களோட அறிவை மேலும் மேலும் பெருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரோட நாங்கள் தினமும் உரையாட வேண்டும் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த விதத்தில் எங்களோட நட்பும் நாங்கள் யாரோட பழகிறோம், யாரோட நாங்கள் எங்களோட சேர்க்கை எவ்வாறு இருக்கிறது என்றது மிக மிக முக்கியமானது. இவை அனைத்தும் தான் ஒரு நல்ல கலைஞரை அல்லது ஒரு நல்ல ஆற்றுகையாளரை, நல்ல படைப்பாளியை இந்த சமூகத்துக்கு பெற்றுத்தரும். உண்மையில் பல விடயங்கள் ஆழமாக பேசலாம். இப்பொழுது 20 வருடம் அபிநய சக்தி இயக்குநராக இருக்கின்றீர்கள், 20 வருடம் பல்வேறு துறைகளை கண்டிருக்கின்றீர்கள். சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த கலைஞர் அல்லது இந்த கலையை நீங்கள் சொன்னீர்கள் உருவாக்கலாமா, அல்லது பிறவியிலேயே தோற்றம் பெறுகிறார்களா, அல்லது ஒருவருக்கு இந்த கலையை படிப்பிக்கலாம் அல்லது உருவாக்கலாமா என்ற உண்மையில் விவாதத்திற்குரிய அந்த விடயமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் பெற்றோர் அல்லது ஆசிரியருடைய வகைப்பாகம் எவ்வாறு இருக்கின்றது? இந்த கலைக்கல்வியை நீங்கள் சொன்னது போல கலைக்கல்வியை ஒரு பிள்ளைக்கு பெறுவதில், அதை சென்று அடைவதில் அல்லது அதில் மிளிர்வதற்கு இந்த இரண்டு தரப்பினருடைய வகைப்பாகம் அல்லது பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சற்று ஆழமாக சொல்லலாம். நிச்சயமாக இது ஒரு அடிப்படையான ஒரு அருமையான கேள்வியும் கூட, காலத்தின் தேவை கருதிய ஒரு கேள்வியும். குறிப்பாக இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், பெற்றோரும் ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவ்வாறான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், அபிநய க்ஷேத்ரா நடனப்பள்ளியை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றோ அல்லது ஈவன் அந்த அபிநய க்ஷேத்ரா என்ற பெயரை கூட ஒரு பரிந்துரைத்து எத்தனை சவால்கள் வந்தாலும் இலங்கையில் நாட்டிய கல்வியை தொடர்ந்து அதற்கு பிறகு இந்தியாவுக்கு கொண்டு சென்று ஒரு மிகச்சிறந்த குருவிடம் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி சி வி சந்திரசேகர் ஐயாவிடம் அவரது காலடியில் சரணடைவதற்கு ஆதாரமாக இருந்தது எனது அம்மா தான். இந்த இடத்தில் நான் நிச்சயம் அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பலமுறை நான் வியந்து பார்த்திருக்கிறேன், எப்படி இவவால முடிந்தது என்னை கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்கு, இத்தனை சவால்களின் மத்தியிலும் ஒரு தனித்திருந்து அவ மிகப்பெரிய ஒரு விடயத்தை எனக்கு ஆற்றி கொடுத்திருக்கிறாவே என்று சொல்லிட்டு. அதே போல எல்லா பெற்றோர்களுமே அவரவர்கள் குழந்தைகள் மிகச்சிறந்த கலைக்கல்வியை பெற வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். ஏனோ தானோ ஒன்றெல்லாம் இப்போ இல்லை. உண்மைக்குமே சொல்ல போனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அபிநய க்ஷேத்ராவிலேயே நாங்கள் பார்க்குறோம், எல்லா பெற்றோர்களுக்கும் மிகுந்த ஆசை இருக்கிறது, மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. சரியான இடத்தில் சேர்க்க வேண்டும், அந்த குழந்தை எவ்வாறு கற்றுக்கொண்டார், மேலும் அவர் எவ்வாறு வளர்ச்சி பெறலாம் என்றெல்லாம் நிறைய பார்க்கிறார்கள். எனவே பெற்றோரிடத்தே மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதே போல ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் எனது அனுபவத்தில் மட்டும் நான் இங்கே கூறுகிறேன், எனக்கு எல்லா ஆசிரியர்கள் மேலேயும், ஏன்னா குறிப்பாக இந்த இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தில் நாங்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற ஆசிரியர்களோடு பணிபுரியும் பொழுது நான் பார்க்கின்ற ஒரு விடயம், அனைத்து ஆசிரியர்களும் அவர்களால் முடிந்த அளவுக்கு, வெவ்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தாலும் அவர்களால் முடிந்த அளவுக்கு அவர்கள் நிறைய கலைப்பணி ஆற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவர்களிடத்திலேயும் எவ்வாறு நமது தமிழும் கலாச்சாரமும் பண்பாடும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றதில் பெரும்பாடு படுகிறார்கள். அந்த இடத்தில் எல்லா ஆசிரியர்களுக்கும் எனக்கு அத்தனை பெரிய மரியாதைகள் இருக்கிறது அவர்கள் மேலே. இந்த இடத்துல ஆசிரியர்கள் என்னோட அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் கற்றுக்கொண்ட குருமார் மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயத்தில், ஒரு பாரம்பரியத்தில், இப்போது என்னோட குருட்ட சும்மா போயிட்டு ஒரு மாணவராக சேரவும் முடியாது. அதுக்கெண்டே ஒரு பெரிய பல விடயங்கள் அவதானித்து தான் எவ்வாறு நாங்கள் வீட்டுக்குள் நுழைகிறோம், எவ்வாறு நாங்கள் நுழைவாயிலில் எங்களை பாதாணிகளை கழட்டி வைக்கிறோம், எவ்வாறு நாங்கள் எங்களோட நடை உடை பாவனைன்னு சொல்வார்களே, அத்தனை விடயங்களையும் பார்த்து இது பொருத்தமான ஒரு மாணவியாண்டு தேர்ந்தெடுத்து தான் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்திலையும் நாங்கள் இருந்திருக்கிறோம். இந்த காலகட்டம் எங்களுக்கு நன்கு தெரியும், இந்த இருக்கின்ற ஜென்சி மாணவர்களோட எவ்வாறு கையாள வேண்டும், எந்த விதமான கற்பித்தல் யுக்திகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பாலமாக இருக்கிறோம். அங்கு நாங்கள் கற்ற விடயத்தை இங்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கு மிகப்பெரிய பாலமாக இருக்கிறோம். எனவே பொறுப்பும் அதற்குரிய நிதானமும் பொறுமையும் மிக மிக அவசியமாக இருக்கிறது ஆசிரியர்களிடத்தே. இதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை பெற்றோர்களிடத்தே இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அந்த கலைக்கல்வி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான அந்த வித்தியாசத்தையும், எவ்வாறு இந்த ஆசிரியர் என்ன நுட்பத்தை எங்களுக்கு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை புரிந்துணர்வு ரீதியாக அவர்கள் புரியக்கூடிய விதமாகவும் இருக்க வேண்டும். ரெண்டாவது, பொதுவாக சமூகத்தில் இருக்கின்ற சில சவால்களை கலைக்கல்வியினூடாக நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். அதற்குரிய ஒரு தளத்தினையும் பெற்றோர்களோட
உதவி அல்லது உறுதுணை வேணும். ஆசிரியரால் மட்டும் அது பண்ண முடியாது. அந்த இடத்துல பெற்றோர்களும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் இப்போது இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். வெறுமனே ஒரு ஆசிரியர் மட்டும் நாட்டியத்தை சொல்லி கொடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம பெற்றோர்களோடையும் இணைந்து எவ்வாறு ஒரு நல்ல சமூகத்தை எங்களை நாடி வார அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளோட மனங்களை எப்படி மலர வைத்து மிகப்பெரிய அன்பு கலந்த ஒரு உலகத்தை நாங்கள் எதிர்வருகின்ற காலத்துக்கு கொடுக்க போகிறோம் என்பதில் இருவருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. உண்மையில் பெற்றோர் ஆசிரியருடைய வகைப்பாகும் பொறுப்புகள் குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். இங்கு மூன்றாவது தரப்பு, முக்கியமான தரப்பு மாணவர்கள், உங்களிடம் நாடி வரும் மாணவர்கள். புதிய தலைமுறை குறித்து பேசியிருந்தோம். புதிய தலைமுறை பல்வேறு பரிணாமங்களுடன் வந்திருக்கின்றார்கள். அவருடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் நீண்ட காலமாக இந்த துறையில் இருக்கின்றீர்கள். அப்போது உள்ள ஆசிரிய மாணவர்களுக்கு இடையிலான தொடர்பு எவ்வாறு இருந்தது? அவங்களுடைய நடவடிக்கைகள் இப்போது எவ்வாறு இருக்கிறது? உங்களுடைய அனுபவத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு கலையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த பண்பு இருக்க வேண்டும் என்பார்கள். அந்த நான் பல இடங்களில் பார்த்திருக்கிற ஒரு விடயம், அந்த பண்பு என்பது இல்லாமல் இருக்கின்றது. அவ்வாறானவர்களுக்கு இந்த நம்மளோட போதனை சென்றடைவதில் சிக்கல் இருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். நீங்கள் அதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? என்னோட அனுபவத்தில் சொல்லணும் என்றால், நீங்கள் சொன்ன மாதிரி வித்தியாசமான எத்தனையோ தலைமுறைகளை கடந்து வந்திருக்கிறோம் இந்த 20 வருடத்தில் பார்க்கும் பொழுதே. ஆனால் ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான ஒரு தொடர்பு இல்லது அந்த பண்பு என்ற கருத்து எடுத்துக்கொண்டால், நான் என்ன நினைக்கிறேன், அவர்கள் எல்லாரும் எங்களை பார்த்து அந்த பண்பினை வளர்த்துக் கொள்கிறார்கள், போதித்து அல்ல. நாங்கள் ஒரு கண்ணாடியாக இருக்கிறோம். எங்களோட ஒவ்வொரு செய்கைகளும், நாங்கள் ஒவ்வொரு செயல்களையும் எடுக்கிற முடிவுகள், அந்த நிதானம் அல்லது எவ்வாறு கையாள்கிறோம் என்ற எல்லா விடயங்களையும், இல்லை நாங்கள் என்ன பேசுகிறோம், இல்லை என்ன சொல்லாடல் நாங்கள் பயன்படுத்துகிறோம், எங்களோட வார்த்தைகளில் என்ன சொற்கள் நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பதில் இருந்து அவங்க கவனிக்கிறாங்க. இதுதான் அவர்களுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறேன். இந்த அடிப்படையான விஷயம், கலை என்பது மாற்றம் இல்லை தானே, எப்போதுமே ஒரே மாதிரியான ஒரு விஷயம் தான். கலை என்ற ஒரு அடிப்படை தன்மை, இந்த கலையினிடத்தே இருக்கிற அடிப்படை தன்மையில் மாற்றம் இருக்காது. அதற்கு மேலே தான் நாங்கள் வளர்த்து கொண்டு போகிறோம். ஒவ்வொரு காலத்தின் தேவைக்கேற்ப மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த அடிப்படை தன்மை மாறாத இடத்து ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான தொடர்பும் அல்லது ஒரு பந்தம், ஒரு இணைப்பு, நாங்கள் இருவரும் ஒரு புள்ளியில் சந்திக்கின்ற அந்த உணர்வு என்பது அடிப்படை தன்மை தான். அதில் மாற்றம் வராது. பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியரை பார்த்து தான் மாணவர்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. நாங்கள் போதிக்கிறது என்றதை விட அது ஒரு 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 செயலாக, ஒரு கலாச்சாரமாக. இப்போ பொறுத்த வரைக்கும் அபிநய கஷேத்ராவில் இந்த பாதணிகள் ரொம்ப சீராக கழட்டி வச்சுருப்பாங்க. இது போதித்து இல்லை, இது பார்த்து வந்தது, பல வருடங்களாக பார்த்து வந்தது. உள்ளே வரும் பொழுது நமஸ்காரம் சொல்கிறது, பெரியவர்களை பார்த்தா நாங்கள் வணக்கம் சொல்கிறது, இது எல்லாமே ஒரு செயலாக அப்படியே ஒரு தன்மையாக வந்தது தான். அதில் ஒரு குருவை அல்லது ஒரு ஆசிரியரை பார்த்து அவர்களது பண்பும் செயலும் எவ்வாறு இருக்கிறது என்று அறிந்து அவர்களது கலையின் ஆளுமை உணர்ந்து தான் மாணவர்களிடத்தையும் அந்த பண்பு தெளிக்கிறது. உண்மையில் ஒரு ஆசிரியர் என்பது வழிகாட்டுவதை விட வாழ்ந்து காட்டுவது சிறந்தது என்பார்கள். அந்த வாழ்ந்து காட்டுவது மாணவர்களுக்கு அவ்வாறே அவர்களும் ஆசிரியர் அல்லது குருவைப் போலவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் அருமையான விளக்கம். அதே போல் உங்களுடைய கருப்பொருளுடன் கூடிய அரங்கேற்றங்கள், அதே போல் நாட்டிய நாடக தயாரிப்புகள் தமிழ் பேசும் உலகத்தில் மத்தியிலேயே ஒரு நின்று நிலைக்கும், அல்லது பேசக்கூடிய உலகளாவிய ரீதியில் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த கலையுலகம் பற்றிய படைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் பற்றி சொல்லுங்களேன். நிச்சயமாக இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக கடத்த ஒரு 10 வருட காலத்துக்குள்ளேன்னு வைப்போமே, இதுக்குள்ளே நாங்கள் செய்த மார்க்கங்கள், அரங்கேற்றங்கள் எல்லாமே ஒரு கருப்பொருளோட கூடி இருக்கு. இப்போ இது என்னன்னா, நாங்கள் அபிநய கஷேத்ராவிலேயோ அல்லது எனது தனிப்பட்ட படைப்புகளோ செயல்களோ அத்தனையுமே ஒரு தானாக நிகழக்கூடிய ஒரு விடயங்கள் தான். நம்ம யோசிச்சு இது இப்படி ஒரு கருப்பொருளோட தான் இந்த மார்க்கம் வர வேணும் வேண்டும் அப்படி இல்லை. இப்போ எங்களோட முதலாவது கருப்பொருள் மார்க்கம் ஞாலவெளி நிலையண்டு பாரதி மார்க்கமாக இருந்தது. காரணம், மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட கொள்ளுப்பேரன் மதிப்புக்குரிய ராஜ்குமார் பாரதி ஐயாவின் இசையில் முதலாக முழுக்க ஒரு முழு மார்க்கமாக இலங்கையில் நாங்கள் அதனை மேடையேற்றுகிறோம். இது முதல் முறையாக ஒரு வரலாறாக பதியப்படுகிறது. எனவே நாங்கள் அதற்கு திடீரென்று தான் யோசிச்சு ஞாலவெளி நிலை என்ற ஒரு பேரை வச்சிடலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை இது. ஒரு பாரதியோட ஒவ்வொரு வார்த்தை, ஒரு கண்ணம்மான்றது எப்போதுமே ஒரு வார்த்தைக்குள்ளேயும் பல மணி நேரம் நாங்கள் ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு ஆழமான ஒரு மந்திர சொற்கள் அவை அத்தனையும். அப்போ நாங்கள் ஒரு பேரை வச்சோம். இதுக்கு பிறகு இருக்கின்ற மார்க்கங்கள் அத்தனையும் ஒரு
ஒரு தனித்துவமாக காட்டுவதற்காக, அதாவது ராஜ்குமார் பாரதி ஐயாவின் இசையில் வருகின்ற மார்க்கங்களுக்கு நாங்கள் ஒரு பெயர் வைத்தது உண்டு. இப்போ ஐம்பெருங்காப்பிய மார்க்கம் வைக்கும்போது நிறையோதம் நீர் நின்று, அது பிறகு நாங்கள் தொல்காப்பியம்ல இருந்த பாரதிதாசன் வரைக்கும் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நாங்கள் சிட்டைப்படுத்தி வைக்கும்போது மதங்கமோடு தமிழ் முழங்கவே, தொன்மா இலங்கையை பற்றின மார்க்கம், நாயகி, இவ்வாறான ஒவ்வொரு மார்க்கங்களும் அறிவாகிய கோயிலே ஆண்மையில் அடைந்தது. இந்த மாதிரி பல மார்க்கங்கள் கருப்பொருளோடு இருக்கும்போது ஒரு பேரை நாங்கள் மிக பொருத்தமாக எங்களுக்கு மனசுக்கு ஒரு அத்தனை இன்பம் தரக்கூடிய ஒரு விடயமாக அதனை செயல்படுத்துகிறோம். ஆனால் நீங்கள் சொன்னது போல உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு அது போய் சேர்ந்திருக்கு, ஒரு தாக்கம் என்றதை விட அது போய் சேர்ந்திருக்கின்றது தான் ஒரு மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் கொடுக்குற கலையினூடாக கொடுக்கின்ற விடயங்கள் மக்களுக்கும் இந்த கலை விரும்பிகளுக்கும் போய் சேருதுண்டா அது போல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்லை. எனவே ஏனைய ஆசிரியர்கள் கூட சில வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களோ அல்லது மிக்க நெருங்கியவர்கள் எல்லாம் இதிலிருந்து அவர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு, ஒரு தமிழ் சார்ந்த ஒரு விடயத்தை அவர்களும் பண்ண வேண்டும் என்று நினைப்பதோ அல்லது ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு ஒரு கருப்பொருளோட கூடிய மார்க்கங்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ இல்லைன்னா ஒரு பேர் வைக்க வேண்டும் என்றதோ மிக அழகான விஷயம், மிக மிக வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே இந்த கலை உலகத்தில் இருந்திருக்கும், இது ஒன்றும் புதிதல்ல. நம்ம கலை படைப்புகள் எதுவுமே புதிது என்று சொல்வதற்கல்ல, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அங்கேருந்து வாங்கி திருப்பி இந்த பிரபஞ்சத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம், ஒரு வாங்கி வழங்குற விஷயம் தானே. அப்போ அது எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கின்றதுல ஒரு மிக்க மகிழ்ச்சி. உலகளாவிய ரீதிகளில் நாங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லும் பொழுது, குறிப்பாக இந்த இந்தியாவில் நான் சொன்னேனே மதுரை அமெரிக்கன் காலேஜில் எல்லாம் மிக மிக வரவேற்பு இருந்தது. ஒரு திருக்குறள் புஷ்பாஞ்சலியா, ஒரு பாஞ்சாலியை வச்சு ஒரு வர்ணமா என்றெல்லாம் ஒரு பிரமித்தை பார்த்தார்கள். அவர்கள் இலக்கியங்களின் ஊடாக படைக்கின்ற சங்க பாடல்கள், செவிலித்தாயிலிருந்து எல்லா விடயங்களையுமே எப்படி ஒரு நாட்டியத்துக்குள்ளால கொண்டு வரோம்னு அவங்களுக்கு அதில் ஒரு வியப்பு இருந்தது. இது முத்தமிழ் கலந்த விடயம் தானே நாட்டியம் என்னும்போது இலகுவாக நாங்கள் தமிழும் போய் செல்கின்றது. வெளிநாடுகளில் பயணம் செல்லும் பொழுது நாங்கள் பார்த்த விஷயங்கள், இந்த ஒவ்வொரு உருப்படிகளுக்கும் நாங்கள் அமைக்கின்ற உருப்படிகளுக்கு, தமிழ் சார்ந்த உருப்படிகளுக்கு மிக மிக வரவேற்பு இருக்கிறது. அதுக்கு நான் இந்த படைப்புக்கும் இந்த உருவாக்கங்களை ஏந்தி, இந்த படைப்புகளை ஏந்தி நாட்டியத்தில் மூலமாக மிக்க உழைப்போடு கொடுத்த அந்த மாணவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கிறேன் இந்த இடத்துல. உண்மையில் எதுவுமே புதிது அல்ல, இருப்பவை பிரபஞ்சத்தில் இருப்பதை எடுத்து நாங்கள் கொடுக்கின்றோம். உண்மையில் இப்பொழுது அந்த அடிப்படையில் மற்றும் ஒரு கேள்வி, இந்த படைப்பு பிரதிகள் அல்லது கற்பனை திருட்டு என்ற ஒரு சொல் இருக்கிறது, பிரபலமாக பேசப்படுகிறது, சமூக வலைத்தளங்களில் இருக்கின்றது. எந்த ஒரு துறை, அந்த நாட்டியத்துறை மாத்திரமல்ல, அனைத்து கலைத்துறையிலும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது, கற்பனை திருட்டு அல்லது படைப்பு பிரதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் இருக்கின்றது, பேசப்படுகின்றன. இந்த விடயம் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? சரி, இது ஒரு காலத்துக்கு ஏற்ற கேள்விதான். சமூக வலைத்தளங்களில் நாங்கள் நிறைய பார்க்குறோம். இப்போது இந்த ஆய்வில் கூட ஆய்வு திருட்டு என்று சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் செய்த ஆய்வை நாங்களே தேடி கண்டுபிடிச்ச மாதிரி எழுதுறது. இதுக்கெல்லாம் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. யார் அந்த சொல்லப்பட்டிருக்கோ, எங்கே சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு துணை கொடுக்கறது, இந்த மாதிரி இவர்களால் சொல்லப்பட்டது. ஸோ பொதுவாக என்னோட கருத்து என்னென்னா, திருட்டேண்டு இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறத எடுத்து திருப்பி கொடுக்கறது தான். கற்பனை இன்னொருத்தரோட ஒரு கம்போசிஷன்ஸ் இல்லாட்டி உருப்படிகளை கையாளும் பொழுது அவர்களுக்கான பேரை நம்ம கொடுத்துடலாம். இப்போ இந்த உருப்படி நாங்கள் எடுத்து செய்கிறோம்னா இது இன்னாரால் இயற்றப்பட்டது, இவர்களால் நெறியாழ்கை செய்யப்பட்டதுன்னு கொடுக்கறதுல எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ இவ்வாறான சின்ன விஷயங்களை நாங்கள் கவனிச்சிட்டோம்டா அதுக்குரிய சரியான யாரால் பண்ணப்பட்டதோ அந்த பேரை சொல்லிட்டு நம்ம எடுத்து பண்ணுறது ஒரு பெரிய அழகு தான். அது ரொம்ப பெரிய அழகு. நான் முதல் முறை இந்த லண்டனுக்கு ஒரு அரங்கேற்றம் சென்றிருந்த பொழுது கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 உருப்படிகள் அந்த மாணவி என்னோட உருப்படிகள் செய்திருந்தார். அந்த ஆசிரியர் மிக மிக அழகாக ஒவ்வொரு முறையும் அந்த உருப்படிக்கு இன்னாரால் இயற்றப்பட்டது, இன்னாரால் நெறியாழ்கை செய்யப்பட்டது என்று மிக அழகாக அதை சொல்லி செய்யும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. யாரும் எங்கேயுமே திருடலை. அவர்களோட ஒரு உருப்படி அழகாக இருக்குது, நாங்கள் எடுத்து செய்கிறோம் என்னும் போது அது ஒரு அழகு தான், போய் சேருது என்னும் பொழுது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மனிதர்களுக்காக இல்லை, கலைக்காகத்தான் பணியாற்றுகிறோம் இல்லையா. கலை என்பதும் நாங்கள் என்பதும் வேறு கூட இல்லை, ரெண்டுமே ஒன்று தானே. அப்போ நமக்காக தான்
கடைசியில் பார்க்க போனால் நமக்காக தான் பணியாற்றுகிறோம். அப்போ யார் கேட்டாலும் நாங்கள் அது ஒரு மனிதர்களுக்காக இல்லாமல் யாருக்கும் எந்நேரமும் உதவி செய்யக்கூடிய விதமாகத்தான், நாங்கள் துணை நிற்கக்கூடிய ஒரு விதமாகத்தான் நாம் எம்மை வைத்துக்கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் கலை என்பது மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, இன்புற செய்வது. அதனை நாங்கள் எடுத்து வழங்குவதில் ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது, அது சிறிதாக இருந்தால் அதை எடுத்து பெருப்பித்து கொடுப்பது, அல்லது பெரிதாக இருந்தால் சிறிதாக கொடுப்பதில் எந்த பிழையும் இல்லை என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த கலைக்கல்வி, இப்போதையுள்ள அந்த கலைக்கல்வி காலத்துடைய தேவை என்னவாக இருக்கின்றது? உங்களுடைய பதில் அல்லது உங்களுடைய விளக்கம் என்னவாக இருக்கின்றது? இப்போ பொறுத்த வரைக்கும் நாங்கள் மாணவர்கள் இந்த கலைக்கல்வியை நாடி வருவதற்கான ஆர்வத்தில் நாங்கள் தூண்டக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் சொன்னீர்கள் பல சவால்களையும் இதன் மூலம் வெற்றி கொள்ளலாம் என்று. சமகாலத்தில் பல சவால்கள், சமகாலத்தில் இருக்கிற எந்த சவாலையுமே கலை மூலமாக நாங்கள் சற்று தெளிவாக சொல்லுவோம். உள்ள வந்து நாங்கள் கலைக்கல்வி கற்றால்தான், அது ஒரு தனிப்பட்ட விடயங்கள். இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்குமான அவர்கள் முகம் கொடுக்கின்ற சவால்கள் வேற வேற. ஆனா பொதுவா நான் சொல்றேன், என்னோட அனுபவத்துல சொல்றேன், எந்த ஒரு செயல் வந்தாலும் மிக இலகுவாக சொல்லணும் வேண்டாம். நான் இதை ஒரு செயலுக்கு நாங்க முகம் கொடுக்க போறோம், இல்ல ஒரு சவாலுக்கு முகம் கொடுக்க போறோம், முதலாவது என்னோட குருநாதரோட முகம் தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போ சிவி சார்னா இதுக்கு எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுவார், இதை எப்படி அவர் முகம் கொடுப்பார், அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார், இதுதான் எங்களுக்கான நெறிப்படுத்தல். எப்போதுமே நாங்க குருவோட இருக்கிறோம் என்றதில்லை, ஆனா வாழ்ந்து கொண்டே தான் இருக்கோம் இல்லையா? அதே போலதான் அவர்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குற விஷயம் இந்த காலத்துல சமகாலத்துல இப்போ சமூக வலைத்தளங்கள் நிறைய இருக்கு. என்னத்தை வேணாலும் அதுல நாங்க பார்க்கக்கூடிய விதமா தரவுகள் கொட்டி கொட்டி கொடுக்கின்றன. எதை பார்க்கணும், எந்த நாட்டியத்தை நாங்க விடுக்கணும், எந்த நாட்டியத்தை நாங்க எடுக்கணும், எந்த மாதிரியான அடவுகள் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கு, எந்த காலகட்டத்தில் நாங்கள் எதை செய்ய வேணும் என்றது கூட இப்ப நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அவசரம், எல்லாத்தையுமே நாங்க சீக்கிரமா முடிக்கலாம். ரீல் காலம் தானே, ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம போட்டுட்டு நாங்க ஒரு நல்ல நாட்டிய கலைஞர் ரெண்டு வெளி உலகத்துக்கு காட்டலாம்ன்றதெல்லாம் இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறேன். இந்த கலைக்கல்வியை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்களுக்கு ஆர்வமும் ஒரு அன்பினால்தான் அவர்கள் மனதை நாங்கள் ஆள முடியும். அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. இந்த இன்பத்தை நாங்க கொடுக்கணும். எல்லார்கிட்டையும் இந்த இன்பம் தான் வேண்டி இருக்கு. நம்ம இன்பம் என்றது எல்லாருக்குமான ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. இது அன்பு தான் கொடுக்க முடியும். அதுக்கு முதல்ல நாங்க அவங்கள்ட்ட போய் சேர்ற விதமா ஆசிரியரும் பெற்றோர்களும் அந்த புரிந்துணர்வு ஏற்கனவே நான் சொன்னது போல இருக்கணும். இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், நாட்டியம் ரொம்ப பரந்த ஒரு விஷயம், ஒரு கடல் மாதிரி, மிகப்பெரிய வெளி, ஒரு வானம் மாதிரி, எல்லாத்தையுமே ஒரு குருநாதர் கிட்ட இருந்து எடுக்க முடியுமான்றது தெரியல. ஏன்னா அதுக்கான நாங்கள் நேரத்தை இந்த காலகட்டத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள அவ்வளோத்தையும் படிக்க முடியுமா? ஒரு நட்டுவாங்க பயிற்சி, ஒரு தாளம் சம்பந்தமான விஷயத்தை தனியாக தான் படிக்கணும். அபிநயம் என்றதை நம்ம தனியாக தான் படிக்கணும். அடவு பயிற்சிகள் அல்லது ஒரு அடிப்படையான பயிற்சிகளை நாங்கள் தனியாக படிக்க வேண்டியிருக்கோம். நூல்கள் என்றது தனியாக கற்க வேண்டியிருக்கோம். இவ்வாறு ஒரு நேரத்தில் இப்போ நானே சொல்லுவேன், நான் சொல்லிக் கொடுக்கறது விட இந்த ஆசிரியர்கிட்ட அபிநயம் நீங்க இன்னும் நல்லா படிச்சுக்கலாம் என்ன நானே வழிகாட்டுவேன். அவர்களை வரவழைத்து அபிநய கஷேத்ராக்கு நான் அழைப்பேன். இந்த ஆசிரியர்கிட்ட கர்ணாஸ் நல்லா இருக்கு, அவர்களிடமிருந்து நாங்க இதை படிச்சுக்கலாம்னா நாங்களே கூப்பிடுவோம். இவ்வாறு நிறைய பயிற்சி பட்டர்கள் அபிநய கஷேத்ராவில் இந்த கூத்து சார்ந்த விஷயங்கள் மௌனகுரு ஐயா வந்து சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய கொடுத்துருக்கிறோம். எனவே பல்வேறுபட்ட ஆசிரியர்களிடம் இருந்து நாங்கள் துளி துளியா தேன் மாதிரி எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதை விட்டுட்டு ஒரு ஆசிரியர் தனது மாணவரை தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு யாரையுமே உடமையாக்கி கொள்ள முடியாது. இந்த இடத்துல அந்த ஒரு வெளியே நாங்க மாணவர்களுக்கு கொடுக்கணும். ஒரு பயம் சார்ந்து கலைக்கல்விக்கு ஒரு பயக்கல்வி என்ற ஒரு பெயரை நாங்கள் மாற்றாமல் ஒரு வெளியே அவர்கள்ட்ட காட்டணும். இதுல மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கு, இன்பம் இருக்கு, இதுதான் இந்த உலகத்துக்கு ரொம்ப அவசியமானது என்றது அவர்களுக்குள்ள மனசுல நாங்க தெளிச்சு அவங்களை எங்களோட பக்கம் இந்த கலையை கற்றுக்கொள்றதுக்கு அவங்கள முதல்ல வரவழைக்க வேண்டியிருக்கு. அது நாங்கள் செய்தாலே இந்த காலத்துக்கு அது தேவையா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நேர்காணலில் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், கடந்த 2 மாதங்களாக இந்தியாவில் பல்வேறு நிகழ்வுகள், அதே போல உலகளாவிய ரீதியிலும் உங்களை அழைத்து பல நிகழ்வுகளை நடத்துகிறார்கள். இந்த உயர்ச்சிக்கு காரணம் என்ன, அல்லது இந்த வெற்றிக்கு ரகசியம் என்ன? குறிப்பாக ஒரு விடயம், நட்டுவாங்கத்தில் நீங்கள் ஒரு சிறப்பு தேர்ச்சி அதுவும் சொல்லப்படுகிறது, அதுவும் காரணமா என்ன? இந்த வெற்றியின் ரகசியம் என்ன? ஓகே, ஒருத்தரோட வெற்றிக்கான சூத்திரம் இன்னொருத்தருக்கு அது வெற்றிக்கான மந்திரமா இருக்க போறது இல்லை. ஆனாலும் ஒரு அடிப்படையா சொல்லணும் வேண்டாம், நான் பண்ண விஷயத்தை தான் சொல்ல முடியும். ஒரு வெறித்தனமான கற்கை நெறி என்கிட்ட இருந்தது. உயர்தரத்தில் வந்து நான் கணித பிரிவில் தான் கற்றுக்கொண்டிருந்தேன்.
ஆனால் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ தமிழோட தான் இருப்பேன், புத்தகங்களோட தான் இருப்பேன், கம்பன் கழகத்தில் தான் இருப்போம், தமிழ்ன்னு தான் இருப்போம். அப்போது நாங்கள் அந்த காலத்தில் சேகரித்த இந்த தமிழ் இலக்கியங்கள் சார்ந்த விஷயங்கள் இன்ன வரைக்கும் நின்று பிடிக்குது. எங்களுக்கு எத்தனையோ விதத்தில் ஒரு நாட்டியத்தை வடிவமைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இதே போல் நம் மிருதங்கம் படிக்கும் பொழுது மிருதங்கத்தில் வட இலங்கை சங்கீத சபை ஆசிரியர் தரம் வரைக்கும் சித்தி எய்தி மிருதங்க கலாவித்தகர் என்ற அந்த பட்டத்தினை பெறும் பொழுது என்னோட உழைப்பு வெறுமனே எங்களுக்கெல்லாம் 35-175 தாளம் வரைக்குமே இருந்தது வாசிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏனைய மிருதங்க கலைஞர்கள் எவ்வாறான கோர்வைகளை இயத்தி அமைப்புகள் எல்லாம் எவ்வாறு அவர்கள் கையாளுகிறார்கள், எங்களோட அதாவது ஒரு இன்டர் டிசிப்ளினு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட நாட்டியம் மட்டும் அங்கே இருக்கிற நாட்டிய கலைஞர்களை மட்டும் பார்க்காம நாட்டியத்துக்கு தேவையான மிருதங்க கலைஞர்கள் இல்லை ஒரு இசைக்கலைஞர்கள், ஒரு சேஷகோபாலன் ஐயாவோ பாலமுரளி கிருஷ்ணா ஐயாவோ இவங்களெல்லாம் எப்படி கற்பனாசுரங்களுக்கு என்ன எதி அமைப்புகள் வச்சுருக்காங்க, எப்படி பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க, இப்படி நிறைய தேடி தேடி ஒரு வெறித்தனமாக கற்றுக்கொண்டது ஒரு அடிப்படை. இதை நான் மற்ற இப்போது கலைக்கல்வி கற்றுக்கொள்கிறவர்களுக்கும் நான் ஒரு உதாரணமாக நான் பகிர்ந்து கொள்ளலாம் நிச்சயமாகவே. இதுக்கு அடுத்து நான் என்ன நினைக்கிறேன் என்றால், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களோட சூழ இருக்கின்ற மிகச்சிறந்த கலைஞர்களை போற்றி வியந்து பார்த்தது. அந்த வியப்பு தானே ஒரு அழகு. முதல்ல நம்ம பார்க்குறது அந்த வியப்பு தானே. அந்த வியப்பு எங்களை சரணடைய வைத்திடும். என் குருநாதர்கிட்ட கூட அப்படித்தான். அந்த வியப்பு என்றது எங்களை உடனே சரணடைய வைக்கும். அந்த எங்களோட இருக்கிற கலைஞர்களை நாங்கள் கொண்டாடுறது, அவர்கிட்ட இருக்கிற விடயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வது, சரணடைகிறது, இது எல்லாமே தான் இந்த ஒரு இடத்துக்கு காரணம், ரகசியத்தின் காரணம். இறுதியாக நேரம் நெருங்கி இருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த விஸ்வாபிமானந்த விருது பாராட்டுக்கள், அது பற்றி சற்று சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம். ஆமாம், விஸ்வாபிநந்தன அந்த விருது கிடைக்கும் பொழுதும் இங்கு கலந்துரையாட நாங்கள் ஏற்படுத்தினோம். ஆனால் நேரம் காரணமாக நாங்கள் அதனை முன்வைக்கவில்லை. விஸ்வாபிநந்தன விருது எங்களோட இலங்கை அரசினால் வழங்கப்படுகின்ற ஒரு கௌரவ விருது தான். இம்முறை அது ஏற்கனவே பலருக்கு கிடைத்திருக்கும், அது பற்றி நாங்கள் தேட வேண்டும். இந்த முறை கடந்த முறை கிடைக்கும் பொழுது ஒரே ஒரு தமிழ் நடன கலைஞராக, அதுவும் இளங்கலைஞராக கிடைக்க பெற்றதனால் அனைவரது பாராட்டும் குவிந்து கிடந்தது. பத்திரிகைகளும் எங்களை பாராட்டி வாழ்த்தி மகிழ்ந்தனர். அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த இடத்தில் நான் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். மிகப்பெரிய நான் போற்றுகின்ற கண்டிய நடன கலைஞர் ரவி பந்து ஐயா, அவருக்கும் இந்த முறை விஸ்வாபிநந்தன கிடைத்திருந்தது. அவரோடு நான் மேடையில் இருக்கும் பொழுதே ஒரு நெகிழ்வான ஒரு மகிழ்ச்சியை தந்தது. அந்த விதத்தில் ஒரு இளங்கலைஞராக, தமிழ் கலைஞராக இந்த விஸ்வாபிநந்தன விருது கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. இது ஏனைய கலைஞர்களுக்கும் இளங்கலைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நம்ம உழைப்பு தான் எங்களை எங்கேயும் கொண்டு போய் சேர்க்கும். அந்த பயிற்சியும் உழைப்பும் அன்பும் அறமும் நிலவும் விதமாக கலைக்கல்வியை தொடருங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த கலைக்கும் அதே போல தமிழுக்கும் செய்து வரும் இந்த சேவை தொடர்ந்தும் நெடுநாளமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற நேத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அபிநய க்ஷேத்ரா நடனப்பள்ளியின் இயக்குனரும் உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்களின் சங்க அமைப்பாளரும் அதேபோல் விஸ்வாபிநந்தன அதேபோல் சொன்னது போல் விருது பெற்றதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கலாசூரி திவ்யா சுஜேன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். மறுபக்கத்தில் எமது தயாரிப்பாளராக இருந்த தனஞ்சயனுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.